ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம் இதை வச்சு நம்ம இப்போ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இமேஜை வச்சு நம்ம ஸ்பீட் அண்ட் டைமை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். புரியுதுங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். நமக்கு ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இந்த இமேஜை வச்சு நம்ம இந்த 3 ஃபார்முலாவையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீட் வேணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் டைம் இல்லையா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வேணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இதுதான் இந்த 4 ஃபார்முலாவும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் இந்த சம்முக்காக, இந்த டாப்பிக்கில். ஸோ இதில் என்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, இப்போது 2 சினாரியோ கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஸ்பீட் சேமாக இருக்கும். அதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸையும் டைமையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலது டிஸ்டன்ஸ் வந்து 2 சினாரியோக்கும் சேமாக இருக்கும், டைம் வந்து 2 சினாரியோக்கும் சேமாக இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன கேட்குறாங்களோ, ஒன்று எய்தர் டிஸ்டன்ஸ் ஆர் டைம் ஆர் ஸ்பீட் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் நம்ம படிக்கும்போதே என்ன சேமாக இருக்குது, 2 சினாரியோக்கும் ஸ்பீட் சேமாக இருக்கா, இல்லை டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கா, இல்லை டைம் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா அதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கேட்குறாங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. A boy increases his speed to 9 to 5 times of his original speed. By this, he reaches his school 30 minutes before the usual time. How much time does he takes usually? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது இது பாய், ஓகேவா? அந்த பாய் வந்து ஒரு பாயிண்டில் இருக்கான், அவங்க வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவன் வந்து யூஸ்வலாக ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் நம்ம போகும்போது இந்த ஸ்கூலை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் போய் அட்டைன் பண்ணுறான். அதே அவனோட ஸ்பீடை வந்து 9 to 5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவனோட டைம் 30 மினிட்ஸ் ஏர்லியராகவே போயிட்டு அவன் சேர வேண்டிய அந்த லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்துடுறான். இப்போ இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இதில் எது சேமாக இருக்குது, 2 சினாரியோலையும் என்ன சேமாக இருக்குதுன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ், ஓகேவா? அவன் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது 2 சினாரியோலையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இந்த பாயோட ஸ்பீடு இந்த ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஸ்பீட் S1 வச்சுக்கலாம், டைம் வந்து T1, ஸ்பீடு வந்து இங்கே S2, டைம் வந்து T2. டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கனால நான் ஸ்பீடையும் டைமையும் மட்டும் வேரி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவன் குறிப்பிட்ட ஸ்பீடில் போகும்போது குறிப்பிட்ட டைம் பீரியடில் போய் அட்டைன் பண்ணுறான். செகண்ட் சினாரியோவில் அவனோட ஸ்பீடை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறான், 9 to 5 டைம்ஸ். ஃபஸ்ட்டு போன ஸ்பீடை விட 9 to 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறான். ஓகேவா? அப்போது S1 இன்ட்டு 9 to 5 டைம்ஸ். டைம்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? நார்மலாக போகிற ஸ்பீடை விட 9 to 5 டைம்ஸ் அவன் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகிறான், ஒரு நியூ ஸ்பீடில் போகிறான். அப்படி போகும்போது அவனோட டைம் என்ன ஆகுது அப்படின்னா யூஸ்வலாக போகிற டைமை விட 30 மினிட்ஸ் ஏர்லியர்னால் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும், 30 நிமிஷம் முன்னாடியே போயிடறான். ஓகேவா? இதை நம்ம வச்சு பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் சேமா 2 சினாரியோக்கும். அப்போ D1 ஈக்குவல் டு D2. டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? S இன்ட்டு T. அப்போ D1 ஈக்குவல் டு S1 இன்ட்டு T1. D2 ஈக்குவல் டு S2 இன்ட்டு T2. S1 இன்ட்டு T1 ஈக்குவல் டு S2 என்னவா மாறி இருக்குது? இப்போ S1 இன்ட்டு 9/5 மாறி இருக்கு. நியூ ஸ்பீட், பழைய ஸ்பீடை விட 9/5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். T2 என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு? T1 மைனஸ் 30. ஓகேவா? இப்போ S1 2 சைடும் காமனாக இருக்கனால அது இது பண்ணிடலாம். T1 ஈக்குவல் டு 9/5 T1 மைனஸ் 30. இந்த 5 இங்கே போயிடுச்சுன்னா 5T1 ஈக்குவல் டு 9T1 மைனஸ் 270. 270 இங்கே போயிடும், இந்த 5T1 இந்த பக்கம் வந்துடும். ஸோ தட் 270 ஈக்குவல் டு 4T1. T1 ஈக்குவல் டு 270
by 4. So 24 67.5. இப்போ இது எல்லாமே எதில் இருக்குது? மினிட்ஸில் இருக்குது. ஓகேவா? 30 minutes அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்மளும் மினிட்ஸில் போட்டுறோம். ஸோ என்ன கேட்குறாங்க? ஹவு மச் டைம் டஸ் ஹீ டேக்ஸ் யூஸ்வலி அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கணும். யூஸ்வலாக இந்த டைம் போவான்றாங்க. யூஸ்வல் டைம் என்னன்னு சொல்கிறோம்? T1. அப்போ T1 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 67.5. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். Ramesh sees a thief at a distance of 80 meters. Ramesh starts chasing the thief who is running at a speed of 5 meters per second. Ramesh is chasing him at a speed of 7 meters per second. How much distance does the thief covers before Ramesh catches him? இப்போ ரமேஷ் வந்து ஒரு பாயிண்டில் இருக்கார். அவர் வந்து ஒரு 80 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது தீஃபை பார்க்குறாரு. தீஃபை பார்க்கும்போது என்ன ஆகுது? தீஃப் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அட்டைன் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த ரமேஷ் வந்து சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இந்த தீஃபை பிடிச்சிடுறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த என்ன டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. எக்ஸ்ன்னு போட்டுடலாம். எக்ஸ் மீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த கேஸில் எது சேமாக இருக்குன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கா? ரமேஷோட டிஸ்டன்ஸும் தீஃபோட டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கானா? இல்லை, வேரி ஆகுது. ஸ்பீட் சேமாக இருக்கா? இல்லை. ரமேஷோட ஸ்பீட் என்ன? 7 மீட்டர் per second. தீஃபோட ஸ்பீட் என்ன? 5 மீட்டர் per second. அப்போது ஸ்பீடும் டிஃபர் ஆகுது. அப்போ என்ன சேமாக இருக்குது? டைம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணிக்கு ரமேஷ் பார்க்குறாரு அப்படின்னா 8:15க்கு பிடிச்சிடுறாரு. இப்போ இந்த டோட்டல் இன்சிடெண்ட்டுமே இந்த 15 மினிட்ஸ் கேப்குள்ளே நடக்குது. அப்போது டைம் வந்து சேமாக இருக்குது. ரமேஷ் பார்க்குறதுக்கும் தீஃபை போய் பிடிக்கிறதுக்கும் அந்த டைம் வந்து சேமாக இருக்குது. ஸோ தட் டைம் ஆஃப் ரமேஷும் டைம் ஆஃப் த ரமேஷும் டைம் ஆஃப் த தீஃபும் சேமாக இருக்குது. ஓகேவா? டைம்க்கான ஃபார்முலா என்ன? டைம் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீட். ஓகேவா? அப்போது டைம் ஆஃப் ரமேஷ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் கவர்ட் பை த ரமேஷ் பை ஸ்பீட் கவர்ட் பை த ரமேஷ். டைம் ஆஃப் த தீஃப்க்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் த தீஃப் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த தீஃப். டிஸ்டன்ஸ் ஆஃப் ரமேஷ் என்னது? டிஸ்டன்ஸ் ரமேஷ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது பண்ணியிருக்காரு, போயிருக்காரு சேஸ் பண்ணி? 80 மீட்டர் ப்ளஸ் எக்ஸ் மீட்டர். ஓகேவா? இது டோட்டலாக இங்கேருந்து இது வரைக்கும் ஆகக்கூடியது. அப்போது 80 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ரமேஷோட ஸ்பீட் என்ன? 7 மீட்டர் per second. தீஃபோட டிஸ்டன்ஸ், தீஃப் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? எக்ஸ் மீட்டர்ஸ். தீஃபோட ஸ்பீடு வந்து 5 மீட்டர் per second. அப்போது 5 into 80 plus x which is equal to 7x. 400 plus 5x equal to 7x. 400 equal to 7x. இந்த பக்கம் 5x போயிடுச்சுன்னா 2x. x equal to 400 divided by 2. x equal to 200 meters. ஏன் மீட்டர் போடுறோம்னா ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்டில் இருக்கனால நம்ம இங்கே மீட்டர்னு போட்டுக்கிறோம். என்ன கேட்குறாங்க? ஹவு மச் டிஸ்டன்ஸ் டஸ் த தீஃப் கவர்ஸ் பிஃபோர் ரமேஷ் கேச்சஸ் ஹிம்? அப்போது தீஃப் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. தீஃப் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? எக்ஸ் மீட்டர்ஸ். அப்போ எக்ஸ் மீட்டர்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 200 மீட்டர்ஸ். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பசில்ஸ். பசில்ஸில் மெயினாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். நிறையா விதமான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரிலேட்டடான பசில்ஸ் இருக்குது. நம்ம இங்கே ஜஸ்ட் ஒரு 3 டைப்ஸ் பார்க்கலாம். ரோ, சர்க்குலர், பாக்ஸ் பசில். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரோ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா லைனாக இருப்பாங்க. ஒரு ரோ இதோட இப்படி இருக்கும், இல்லை இப்படி இருக்கும். ஓகேவா? அந்த ரோ அரேஞ்ச்மெண்ட்டில் நிறைய டேர்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஹிண்ட்டு அந்த கொஷின்லேயே இருக்கும். அந்த ஹிண்ட்டை நம்ம வச்சு தான் நம்மளால் இந்த ரோ அரேஞ்ச்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். நெய்பர் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, நெய்பர் அப்படின்னா இப்போ ஏவும் பியும் நெய்பர்ஸ் அப்படின்னா ஏ பக்கத்தில் தான் பி வரும், பி பக்கத்தில் தான் ஏ வரும். ஓகேவா? ஒன்று இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் ஏ வரலாம், இல்லை இந்த பக்கம் ஏ வரலாம். நெய்பர்ஸ்னால் பக்கத்தில். ஃபேஸிங் நார்த் சவுத் அப்படின்னு இருக்குது. இப்போ இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்குது, ஒரு ரோ இப்படி இருக்குன்னா ஃபேஸிங் நார்த் அப்படின்னா
இந்த பக்கம் பார்த்த மாதிரி. சவுத் அப்படின்னா இப்படி பார்க்குற மாதிரி. இது எதுக்காக இந்த ஃபேஸிங் நம்ம சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபேஸிங்கை வச்சு தான் ரைட்டா லெஃப்டா அப்படின்னு சொல்லி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கும்போது ஏக்கு ரைட்டில் செகண்ட் பிளேஸில் பி இருக்குது அப்படின்னோம்னா நம்ம இதை வச்சு தான் ரைட் சைடு இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது இதுதான் ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஸோ இந்த டைரெக்ஷனை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேஸிங் நமக்கு தராங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ரோவோட இந்த லாஸ்ட் எண்ட் இல்லைன்னா இந்த லாஸ்ட் எண்ட், அதுதான் எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ரைட் ஆஃப் லெஃப்ட் ஆஃப் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஏ இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. ஏ வந்து பியோட செகண்ட் ரைட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங்காக இருந்துச்சுன்னா இதுதான் ரைட் சைட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் இதில் JKLMNO ஆர் சிட்டிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபேஸிங் நார்த். டோட்டலாக எவ்வளோ? 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 ஃபேஸிங் இன் அ நார்த் ஃபேஸிங். அப்போது இது எல்லாத்துக்குமே இந்த சைடு தான் ரைட் சைடு, இந்த சைடு லெஃப்ட். ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? J இஸ் சிட்டிங் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் O. இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா J இஸ் சிட்டிங் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் O. இந்த சைடு தான் லெஃப்ட்டு. இப்போ O இங்கே இருக்குது அப்படின்னா இதுலேருந்து 1 ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்தில் தான் J இருக்குன்றாங்க. J இஸ் சிட்டிங் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் O. லெஃப்ட் ஆஃப் ஓனா ஓவோட லெஃப்ட் சைடில் ஃபோர்த்தாக J இருக்குன்றாங்க. ஓகேவா? இது நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வச்சு நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்தது O இஸ் நாட் சிட்டிங் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைன். அப்போ O வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் கிடையாதுங்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் எண்டுனா இந்த எண்ட்லேயும் இருக்காது, இந்த எண்ட்லேயும் இருக்காது O. ஓகேவா? அப்போ O வந்து எண்டில் இல்லை, எண்டில் கிடையாது. அடுத்தது M இஸ் சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் N. Nக்கு ரைட் சைடில் 1 2 3 தேர்டாக M இருக்குன்றாங்க. M இஸ் சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் N. Nக்கு ரைட் சைடில் 1 2 தேர்டாக M இருக்குது. அடுத்தது K இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் J. Kவும் Jவும் நெய்பர்ஸ் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷினை வச்சு இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸ் இங்கே நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக இந்த ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது வந்து என்ன, எம்முக்கு லெஃப்ட் சைடில் தேர்டாக N இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே M போடுறோன்னு வச்சுக்கோங்க. போட்டோம் அப்படின்னா 1 2 கேப் விட்டு இங்கே N வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே M போட்டோம் அப்படின்னா 1 2 கேப் விட்டு இங்கே N வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இங்கே ஆல்ரெடி J பிளேஸ் ஆகிருக்கு இல்லையா? அப்போது இங்கே தான் M வரும். இங்கே M போட்டால் 2 பிளேஸ் விட்டு இங்கே N வரும். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க? Kவும் Jவும் நெய்பர்ஸ் கிடையாதுன்றாங்க. அப்போ K வந்து இங்கே வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது, ஏன்னா பக்கத்தில் J இருக்குது. Kவும் Jவும் நெய்பர்ஸ் இல்லை அப்படின்ற கண்டிஷன்னால் இங்கே K வராமல் இங்கே K வரும். ரிமைனிங் என்ன இருக்குது? L. இப்போ அந்த L வந்து இங்கே பிளேஸ் ஆகும். ஓகேவா? இந்த ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ ஒரு சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்து அதில் வந்து எப்படி ஃபில் பண்ண சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. 8 friends ABCDEFGH are sitting around the circular table facing the center, not necessarily in the same order. There are 3 males and 5 females in a group. ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ சர்க்குலர் பேட்டர்னா சர்க்கிள் போட்டு ஃபேஸிங் அட் த சென்டர் அப்படின்னா எல்லாமே சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் மட்டும் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? 8 பொசிஷன் வரைஞ்சாச்சு. எல்லோரும் சென்டரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மேல் வந்து 3, ஃபீமேல் வந்து 5, டோட்டலாக 8 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? There are 3 males and 5 females in the group. No males are immediate neighbor of each other. மேலும் நெய்பர்ஸாக இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நெய்பர்ஸ் கிடையாது.
he sits second to the right of his wife. இப்போது நமக்கு எக்ஸ்ட்ரீம் எண்டு அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. அப்போ நம்மளாக ஒரு பாயிண்டில் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஈலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த பாயிண்ட்டு நம்ம ஈன்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஈ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப். ஈ எங்கே இருக்கான்? அவங்களோட ஒய்ஃபோட செகண்ட் ரைட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்கனால இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃப் ஆஃப் இ அது என்னன்னு நமக்கு தெரியாது, அது என்ன லெட்டர்னு நமக்கு தெரியாது. அவங்கள ஒய்ஃப் ஆஃப் ஈன்னு வச்சுக்கிறோம். இந்த ஈ எங்கே இருக்கான்? இவங்க ஒய்ஃபோட செகண்ட் ரைட் சைடில் சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்கனால இதுதான் அவங்களுக்கு ரைட் சைடு. ஓகேவா? இந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்கனால இந்த சைடு தான் ரைட் சைடு. அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் ஈ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் இ. சி எங்கே இருக்கான்? ஈயோட ரைட் சைட் எகெயின் இதுதான் ரைட் சைடில் தேர்டாக இருக்குன்றாங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சி. இப்போ பாருங்களேன், ஈயோட ஒய்ஃப் இங்கே இருக்குன்னா ஈ என்னது? ஆக்சுவலாக மேல். இது மேல். ஓகேவா? அடுத்த கண்டிஷன் பாருங்கள். எஃப் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் ஹச். ஹஸ்பண்ட் ஹச்னால் என்ன அர்த்தம்? ஹச் வந்து மேல், அவங்களோட ஒய்ஃப் யார்? எஃப், அவங்க வந்து ஃபீமேல். ஓகேவா? எஃப் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் ஹச் அப்படின்னா ஹச்சோட ரைட் சைடில் செகண்டாக எஃப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஹச் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹச் இங்கே போட முடியுமா? முடியாது. ஏன்னா மேலும் நெய்பர்ஸ் கிடையாதுன்றாங்க. அப்போ ஹச் இங்கே வராது. இப்போ ஹச் இங்கே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ரைட் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் ஹச்சுக்கு செகண்ட் ரைட், ஃபஸ்ட்டு செகண்டு. இந்த இடத்துல எஃப் வரும். இங்கே ஹச் போட்டால் இங்கே எஃப் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ஆல்ரெடி சி இருக்குது. ஒருவேளை நம்ம இங்கே ஹச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே எஃப் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஹச்சும் எஃப்பும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆல்ரெடி ஈயோட ஒய்ஃப் இங்கே இருக்கனால இங்கே ஹச் வராது. இங்கே ஹச் போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஹச் போட்டோம் அப்படின்னா இங்கே விட்டு இந்த இடத்துல எஃப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல வராது, இங்கே ஹச் வரலாம் இல்லையா? இந்த இடத்துல ஹச் வரலாம். அடுத்தது ஹச் இஸ் நாட் அன் இம்மீடியட் நெய்பர் ஆஃப் ஈஸ் ஒய்ஃப். ஹச் வந்து ஈயோட ஒய்ஃபோட நெய்பர் கிடையாதுன்றதுனால என்ன ஆகும்னா இங்கே ஹச் வராதுன்னு இன்டைரக்டாக நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஹச் இங்கே இருக்குன்னா இந்த கண்டிஷன் படி எஃப் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் ஹச் அப்படின்னால இங்கே ஹச் இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல எஃப் வரும். அப்போ ஹச் வந்து மேல். ஓகேவா? அடுத்த கண்டிஷன் என்ன? டி இஸ் அ மேல், அனதர் மேல். ஆல்ரெடி 2 மேல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்ததாக டி வந்து ஒரு மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜி இஸ் நாட் அன் இம்மீடியட் நெய்பர் ஆஃப் இ. ஜி வந்து ஈயோட இம்மீடியட் நெய்பர் கிடையாதுங்கிறாங்க. அப்போது ஜி இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. ஓகேவா? இது 2 இம்மீடியட் நெய்பர். இது இங்கே ஜி வரலாம். இங்கே ஜி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா டி மேலுன்றதுனால இங்கேயும் நம்மளால் டி போட முடியாது. ஏன்னா மேலும் நெய்பர்ஸாக இருக்க முடியாது. ஓகேவா? அப்போ டி அப்வியஸாக எங்கே வரும்? இங்கே தான் வரும். இது வந்து மேல். ஓகேவா? இப்போ ஜி வந்து இஸ் நாட் அன் இம்மீடியட் நெய்பர் ஆஃப் இ அப்படின்ற கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஜி இஸ் நாட் அன் இம்மீடியட் நெய்பர் ஆஃப் இன்றதுனால ஜி வந்து ஈக்கு பக்கத்தில் வராது. ஸோ தட் ஒய்ஃப் ஆஃப் இ என்னவாக இருக்கும்? மீதி எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு, இந்த இடம் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அப்போ ஒய்ஃப் ஆஃப் ஜி என்னவாக இருக்கும்? ஜி. ஓகேவா? இந்த கண்டிஷன் படி இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. பி எங்கே இருக்கான்? ஏக்கு செகண்ட் ரைட்டில் இருக்குன்றாங்க. இந்த இடத்துல ஏ போட்டோம் அப்படின்னா ஏக்கு செகண்ட் ரைட்டில் நம்மளால் பி போட முடியாது. ஸோ தட் இங்கே ஏ போட்டோம் அப்படின்னா இங்கே பி வரும். பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ. ஏக்கு ரைட் சைடில் செகண்டாக பி இருக்குன்றாங்க. அப்போ இதில் மேல் என்னென்ன? இ, ஹெச், டி. ரிமைனிங்லாம் ஃபீமேல் ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை வச்சு நம்ம ஆப்போசிட் ஈக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டாலும் நம்ம எழுதலாம். பிக்கு செகண்ட் ரைட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டாலும் நம்ம எழுதலாம். என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம எழுதிக்கலாம். இந்த பேட்டர்னை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பாக்ஸ் பஸ்ஸில். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? ஓக்கு லெஃப்ட் சைடில் 4th ஜே இருக்குன்றாங்க. ஓ வந்து எண்டில் கிடையாதுன்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஓ வந்து இங்கே கிடையாது.
இப்போ இங்கே போடுறோன்னு வச்சுக்கோங்க 1 2 3 4 இங்கே என்ன வரும் ஜே வரும். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வரும். அப்போ ஓ இங்கே போட்டுடலாம், இங்கே ஜே. ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை. ஓ வந்து எண்டில் வராதுன்றாங்க. ஓ வந்து எண்டில் இல்லை. இதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் இருக்குது. இப்போ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? அடுத்தது எம்முக்கு